ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, யூனிட் 6க்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் சார் புக் இருக்குல்ல, அந்த வெங்கடேசன் சார் புக்கையும் இன்னொரு புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. என்ன புக்குன்னா, இது வந்து புத்தாவோட புக்கு, ஓகேங்களா? இது வந்து புத்தாவோட யூனிட் 6க்கு புக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இது எந்த புக்கு? இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறோட வெங்கடேசன் சார் புக்கு. இப்போ ரெண்டு புக்கோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறதுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் புரியலை, வியூஸ்க்காக வீடியோ போடுறீங்க, அப்படி போடுறீங்க இப்படி போடுறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த புத்தா புக்குக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுவும் இந்த வெங்கடேசன் சார் புக்குக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ரெண்டு புக்கு எங்கிட்ட இருக்கிறனால நான் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறதுனால இப்போ எந்த புக்கு நம்ம வாங்கலாங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்துடலாம், ரிவ்யூ பார்த்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்கடேசன் சார் புக் வந்து நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த புக்கோட ரிவ்யூ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கம்பேரிசன் பார்த்துடலாம், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுதான் வெங்கடேசன் சாரோட இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறோட அந்த புக்கு. இதுதான் வந்து புக்கு. இந்த புக்கோட இது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த புக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். ஆன்லைனில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புக்கு எந்த டாபிக் யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயர் ஆட்சி இருக்குல்ல, அந்த டாப்பிக்கு ஒன்று, நீதி கட்சிக்கு ஒன்று, யூனிட் 6ல் தமிழ்நாடோட வரலாறு இருக்குல்ல, A to Z வரலாறு. A to Z வரலாறுனா இந்த போர் புரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் என்ன போர் நடந்தது, அதில் என்ன யாரை ஹெல்ப் பண்ணால் ஆங்கிலேயருக்கு என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீதி கட்சி இருக்குல்ல, அது எப்படி உருவெடுத்து வந்துச்சு, நீதி கட்சிக்கு அப்புறம் என்னென்ன கட்சி வந்துச்சு, யார் ஆரம்பிச்சாங்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் இந்த புக்கில் கொஞ்சம் பொருளாதாரம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பொருளாதாரம் சரி, இந்த கலாச்சாரம் சரி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் அந்த இந்திய விடுதலை போராட்டம், சுயமரியாதை இருக்கணும் பெரியார் இருக்கார்ல அவரோடது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து அந்த கலாச்சாரம், அதோட கல்வி வளர்ச்சி, சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி சொன்ன கொஞ்சம் பொருளாதாரம் ஆட் பண்ணியிருப்பாங்க சொன்னேன்ல, இதெல்லாம் இந்த புக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிசிக்கு கவர் ஆகிற டாப்பிக்கே ஒரு 4 to 5 டாபிக் தான் நமக்கு இந்த புக்கில் கவர் ஆகும். எல்லோரும் நினைப்பீங்க யூனிட் 6க்கு இந்த புக்கு போதுமா, எல்லாரும் வாங்குறாங்களேன்னு வாங்கக்கூடாது. இது எதுக்காக வாங்குறங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம படிக்க முடியும். சும்மா எல்லாரும் வாங்கிட்டாங்க, இப்போ நான் நானும் வீடியோ போடுறேன்னா நீங்களும் வாங்கிட்டீங்க, 420 ரூபா 460 ரூபா வருதா, சரி வாங்கிடலான்னு வாங்கக்கூடாது. எதுக்காக வாங்கி படிக்கிறங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த புக்குன்ட்டு இல்லை எல்லா புக்கும் இதுதான், எல்லா புக்கும் எதுக்காக வாங்கி படிக்கிறங்கிறது தெரியணும். தெரிஞ்சாதான் படிக்க முடியும், சரிங்களா? இப்போ ஓவரால் இந்த புக்கோட கண்டென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த புக்கை வந்து குறையே சொல்ல முடியாது. இந்த புக்கில் மிஸ் ஆகுதா, எதுவும் மிஸ் ஆகலை. மேக்ஸிமம் வந்து எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. வெங்கடேசன் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஆனால் இது இவ்வளோதான் அவங்க பண்ணியிருப்பாங்கிறது தெரியாது. ஆனால் நமக்கு கண்டென்ட் பேஸ்டு பார்க்கும்போது இந்த புக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த புக்கு ஒர்த்து, கம்பல்சரி எல்லாம் பை பண்ணலாம், ஓகேங்களா? இந்த புக்கு ஒன்று. சரி, இப்போ இந்த புக்கு வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நம்ம அடுத்து பார்க்குறது புத்தா புக்கை பார்த்துடலாம். இது வந்து புத்தா புக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, புத்தா புக்கு வரும்போது இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிலாம் வராது. நான் வந்து இந்த புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எனக்கு வரும்போதே பார்த்துட்டிங்கன்னா இந்த புக்கு இருக்குல்ல, இந்த சைட்லலாம் பார்த்துட்டா கொஞ்சம் விட்டு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணலாங்கிறக்கப்போ சரி ஒரு 50 ரூபா வந்துச்சு, நான் வந்து புக்கு பெயிண்டிங் பண்ணிட்டேன். சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன், ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா புக்கோட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸே இதுதான், ஓகேவா? இதுதான் புக்கோட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 10ஆம் வகுப்பு தரணும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட்டப்படிப்பு தரணும் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு தரணும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் 10ஆம் வகுப்பு தரம் ஒன்று. பட்டப்படிப்பு தரம்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் இருக்க கண்டென்ட்டு இந்த ப்ரீஃபாக இந்த விக்கிபீடியா, ஹவுஸ் சோர்ஸு, இந்த ஒவ்வொரு டாபிக் தகுந்த மாதிரி புக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து ரெஃபேர் பண்ணி இந்த கண்டென்ட் இதுக்கு படித்தாவே போதும், கதையாக இல்லாமல் இந்த கண்டென்ட் நீங்கள் இது படித்தாவே போதுங்கிற அளவுக்கு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சரி, இப்போ இந்த புக்கோட கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஓகேவா? நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை தனியாக பிரித்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கோட டீட்டெயில் ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ரிவ்யூவை சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரி, இதில் நமக்கு வந்து சிலபஸ் இருக்கிறத அப்படியே பிரித்து கொடுத்துருந்துருப்பாங்க.
A to Z. அது இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு பிஓக்யூவும் அந்த டாபிக் வைஸாக எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பிஓக்யூ வந்து புக்காகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த இப்போ இந்த தமிழ் சமுதாய வரலாறுன்னு வருதுன்னா இதோட கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின் மட்டும் தனியாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம், மிகப்பெரிய நல்ல விஷயந்தான். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துடும். நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இந்த புக்கு இந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது ஒரு விஷயமா. சரி, அது இதில் இது வரைக்கும் இந்த புக்கு வாங்கினேன் 34 பேஜ் வரைக்கும் ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. இதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இவ்வளோதான், இந்த தொழில் கண்டுபிடிப்புனாவே இவ்வளோதான். இதை மட்டும் படிச்சிங்கனாவே போதுங்கிற அளவுக்கு இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. நிறைய புக்கு வாங்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் இந்த புக்கு வாங்கினாவே போதும் தான். ஏன்னா நமக்கு தான் அத்தனை கண்டென்ட்டுக்கு கவர் பண்ணிடுறாங்களே. விக்கிபீடியா ஆகட்டும், விக்கி சோர்ஸ் ஆகட்டும், நமக்கு நிறைய இந்த தொழில் கண்டுபிடிப்பு சம்மந்தமாக நிறைய பேர் இந்த யார் போட்டிருந்தாலும் சரி அதுலேருந்து ரிஃபர் பண்ணி எடுத்து போட்டுறாங்களே. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு இந்த புக்கு படித்தா போதும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புக்கு படிக்க முடியாது. ஏன்னா 907 பேஜ் இருக்குது. மொத்தமாக 907 பேஜ் இருக்கிறதுனால மொத்தமாக நம்மளால் படிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு ரிஃபரன்ஸ்க்கு வேணால் பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி வந்து ஸ்கூல் புக்கு பேஸ்டு போகாமல் எல்லாம் அவுட் சோர்ஸ் பேஸ்டு போகிறாங்க. ஆனால் ஸ்கூல் புக் பேஸ்டு நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. ஜிகேக்கெல்லாம் நாம் அந்த ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின் வரதான் நம்ம ஸ்கூல் புக்கு நினச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது வந்து நம்ம இதோட கம்பேரிஷன் பார்த்துடலாம். ரிவ்யூ இவ்வளோ தான், இந்த 2 புக்கு கூட ரிவ்யூவில் தான் கம்பேரிஷன் பார்த்துட்டோன்னா. சரி, இப்போ இந்த புக்கில் நான் சொன்னேன்னா 4 கண்டென்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 கண்டென்ட்டுங்கிற பாருங்கள். சரி, 4 to 5 டாபிக் கவர் ஆகுது. கண்டென்ட் பேஸ்டு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு புக்கு போதும் 4 டாப்பிக்காக. யூனிட் 6ல் 4 டாபிக் ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது. இதில் 4 டாப்பிக்காக நமக்கு இந்த புக்கு போதும். ஓகேங்களா? ஆனால் கண்டென்ட்டுக்கு வந்து ஒர்த்து. இந்த புக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கும் சரி, இது எல்லாம் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2க்கு எல்லாமே இந்த புக்கோட கண்டென்ட் போதுமானது. ஆனால் இந்த புக்கில் இருக்கிறதையும் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ரொம்ப சிறுசாக இருக்குது. புக்கு பாருங்களேன். இப்போ நீங்கள் இந்த புக்கு வாங்கி படிக்கிறீங்கன்னா எப்படியாச்சும் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்களேன், தெரியுதா? இந்த புக்கு நீங்கள் அதில் ஒரு கையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த புக்கு இப்படி படிக்கிற மாதிரி இருக்குது. விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்னொன்று, புக்கு ரொம்ப துளுண்டுக்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி பிடிச்சி பெயிண்டிங் பண்ண மாதிரி இந்த புக்கு இருக்குது. என்ன இந்த மாதிரி புக்கு பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு A4ல் இந்த சுரேஷ் புக் கொடுத்துருக்காங்க. இந்த A4ல் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் புக்கு ஓகே, புக்கு நம்ம இந்த கூட குறைய சொல்ல முடியாது. கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்குது. A4ஆக கொடுத்தாங்கன்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா சம்திங் இது ஒரு 500 பக்கம் தான் வருது, இந்த புக்கு ஒரு 500 பக்கம் தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது கரெக்டாக தெளிவாக இன்னும் கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டென்ட் ஓகே, புக்கு கொஞ்சம் பிக் சைஸில் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். இந்த புக்கில் ஒரு 4 to 5 டாபிக் கவர் ஆகுது. இந்த புக்கு நீங்கள் புத்தா புக்கு வாங்கலான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு ரொம்ப துளியோண்டு இருக்குது. அது ஒன்று தான் பிரச்சனையே. நமக்கு டெக்ஸ்ட்டு ரொம்பவே துளியோண்டு இருக்குது. அதை வந்து படிக்க முடியாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இவ்வளோதான். இந்த புக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கலாம். சரிங்களா? இப்போ சரி, ஓகே. இப்போ இது ஓவரால் ப்ரைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு 500 பக்கம் வருது. இந்த புக்கு ஒரு 600 பக்கம் வந்துடுது. ஏன்னா 480 + 120 இது டெலிவரி சார்ஜ். இந்த புக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நான் புக் ஃபெஸ்டிவல் வாங்கினதுனால எனக்கு வந்து 420 நான் பை பண்ணது. இப்போ இது ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 460 வரும். இது ஒரு 500, இது ஒரு 500. ஓகேங்களா? உங்களுக்கு 4 டாபிக் போதும். அந்த 4 டாபிக் எனக்கு படித்தாவே இந்த வெங்கடேசன் புக்கு வாங்கிக்கிங்க. எனக்கு யூனிட் 6 ஃபுல்லாக கவர் ஆகணும், A to Z கவர் ஆகணும், நான் ரிஃபர் பண்ணுறேன்னா புத்தா புக்கு ஓகே. இந்த புக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறோன்னா இந்த விசி பப்ளிகேஷன் போட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா புக்கு வந்துடும். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த புக்கு நீங்கள் புத்தா புக்கு ஆர்டர் பண்ணுறது என்ன பண்ணணும்னா இந்த இது பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுறதுக்குன்னா இந்த நம்பரு, இன்னும் நீங்கள் வெப்சைட் போகணுன்னா அந்த வெப்சைட் போனால் புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 4 days மேக்ஸிமம். அந்த 2 புக்கும் 4 daysல வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.